வணக்கம் நண்பர்களே. மார்கன் இந்த படத்தை பற்றி விமர்சனம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதை என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒன் பை ஒன்னாக வந்து நிறைய விஷயம் நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். உண்மையிலே படம் வந்து ஒர்க் ஃபார் வாட்சிங். என்னப்பா இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா நான் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். நீங்கள் என்றைக்கும் பார்க்கக்கூடிய க்ரைம் த்ரில்லர் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு க்ரைம் த்ரில்லரோடைய அனுபவம் வந்து கொடுக்கும். அதில் எந்தவித சந்தேகம் கிடையாது, சிறிய குறைகளோடு. அதையும் நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். சரிங்க, இப்போ கதையை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஒருத்தர் வரான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா கழுத்தில் வந்து ஒரு சிரிஞ்சை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறான். ஊசி இன்ஜெக்ட் பண்ணால் ஃபுல்லாக பாடி பிளாக் ஆகிடுது. உடனே அந்த பொண்ணு செத்து போகுது. அடுத்த நாள் குப்பையோட வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து செத்து போச்சு சொன்னோன்னே வீடியோ எடுக்கிறாரு. வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்கு சோசியல் மீடியாலாம் போட்டோன்னா கம்ப்ளீட்டாக வைரல் ஆகுது. இப்போது மும்பையில் துருவ் அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து இப்போ போலீஸ் ஆஃபீஸராக இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம விஜய் ஆண்டனிக்கு வந்து என்னென்னா ஒரு இது வருது. அந்த இதில் பார்க்குறாரு சோசியல் மீடியாவில். இப்படி ஒரு விஷயம் நடந்தோன்னா ஆள் வந்து அப்படியே டோட்டலாக வந்துட்டு ஒரு விஷயத்தில் இறங்குறாரு. எப்படின்னா ஆல்ரெடி அவர் வந்து போலீஸ்காரராக இருந்தவர் தான், ஓகேங்களா. அவரோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து இறந்துரும். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரிஞ்சை அடித்து பாதி பிளாக்கால் பாதிக்கப்பட்டிருப்பார். இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே அவர் அங்கிருந்து சென்னைக்கு வராரு. பிகாஸ் என்னன்னா சென்னைக்கு வந்து கண்டுபிடிக்கிறாரு அந்த கொலையை பண்ண கொலைகாரனை யாருன்ட்டு. கடைசியில் இந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கண்டுபிடிச்ச கொலைகாரனை என்ன பண்ணாரு, அவன் ஏன் வந்து சைக்கோ கில்லர் மாதிரி எல்லாத்தையும் வந்து கொண்டுகிட்டு இருந்தா, எதனால வந்து விஜய் ஆண்டனியோடைய பொண்ணு கொல்லப்பட்டது, அதே நேரத்தில் விஜய் ஆண்டனி எப்படி கருப்பானாரு, இவன் சிரிஞ்சு குத்துனானே எல்லாம் கருப்பாயிடுறாங்களே அது எப்படி, அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றது, கம்ப்ளீட்டாக அந்த திரைக்கதையை வந்து நம்மளை அப்படியே ஃபுல்லாக ஹைஜாக் பண்ணி உட்கார வச்சிருச்சு. சூப்பராக இருந்தது. இதுதான் கதை. திரைக்கதையை பாருங்கள் எவ்வளோ அழகாக மூவ் ஆகுது. எடுத்தோன்னே 6 நிமிஷம் போட்டு 2 நிமிஷம் போட்டாங்கல்ல, நம்ம அதை பார்த்தோன்னே நம்ம பயங்கரமாக ஒரு உஷாராயிட்டோம். ஓ படம் எதுவோ இருக்கும் அப்படின்ட்டு. அதே போல தான் அந்த ஓப்பனாக சொல்கிறேன் அஜய் தேவ்கன் அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா வில்ல. பட் அந்த அவன் எப்படி சைக்கோ கில்லர் ஆனான்னு ஒரு விஷயம் இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனை நெருங்கக்கூடிய விஜய் ஆண்டனி எப்படி பக்கத்தில் போகிறாருங்கிறது சூப்பராக இருக்கும். அதில் சில டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்டு நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி போடுற அந்த வியூகம் இருக்குல்ல, சூப்பர் நேச்சுரல் பவரை வச்சுக்கிட்டு அந்த வில்லனை அந்த கில்லரை நெருங்குறா பார்த்தீங்களா, அதுதான் இந்த படத்தோடைய சிறப்பான அம்சம். திரைக்கதை ஒவ்வொரு சீன்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இன்டர் கனெக்டடு, ரைட்டிங்கில் அவ்வளோ தெளிவு. அதே போல் மியூசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு கரெக்டாக த்ரில்லரான இடத்துல த்ரில்லர் மூமெண்ட்டு, எமோஷ்னல் மூமெண்ட்டு. விஜய் ஆண்டனி ஒரு சில இடத்துல வந்து தன்னை இது எமோஷ்னலாக வரும்போது அந்த விஷயமெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளையே வந்து சில இடத்துல என்னென்னா என்ன சொல்கிறது, கண்ணீரை வந்து கடத்திடுறாரு. சில இடத்துல வந்துட்டு நமக்கே ஒரு கோபம் வர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட, அதாவது நம்ம விஜய் ஆண்டனி கோபம் நமக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியும் சில இடத்துல நம்மளை வந்து தூண்டும். அதே போல் மெயினாக சொல்ல போனால் அந்த சைக்கோ கில்லர் வந்து கொலை பண்ணுறதுக்கான ரீசன் தான் கொஞ்சம் கன்வீனியன்சிங்காக இல்லை. பட் அதை காட்டிலும் வந்து ஃப்ளாஷ்பேக் ஒரு விஷயம் வந்து நடக்கும் விஜய் ஆண்டனியோட இதில். அதுவும் வந்து ஒரு பெருசாக அவ்வளோ ஒரு கன்வீனியன்சிங்காக ஒரு ஈர்ப்பாக இல்லை. இருந்தாலும் அதை நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலாக இருக்குமே தவிர, மற்றபடி நான் என்ன சொல்கிறேன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் ஓரளவுக்கு ஓகே தாங்க. நம்ம அவ்வளோ ஒன்றுலாம் வந்து இது பண்ண வேண்டாம். சம்ஹவ் இட்ஸ் ஓகே அவ்வளோதான். அதனால் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்படி இப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அதை வந்து ஒரு பெரிய குறையாகவும் நம்ம இங்கே பார்க்க வேண்டாம். ஓவராலாக படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லா இருக்குது. அடுத்தடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே கடத்துது. ஓவராலாக படம் வந்து வெரி குட். ஐம் ரியலி அப்ரிஷியேட் விஜய் ஆண்டனி. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக், அதுதான் நான் சொல்லுவேன். இதுதாயா படம், இதுதாயா விஜய் ஆண்டனி படம். நான் சலீம் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய விஜய் ஆண்டனி இங்கே தாயா பார்க்குறேன் அப்படின்னு பல பேர் நீங்கள் சொல்லுவீங்க. எது எப்படியோ ஐ ஆம் ஹாப்பி. இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து க்ரைம் த்ரில்லர் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். யூ மஸ்ட் வாட்ச், ஓகேங்களா. நான் இவ்வளோதான் விஷயத்தை நான் பெருசாக எதுவுமே நாங்கள் ரிவீல் பண்ணல. ஸோ கண்டிப்பாக போய் மார்கன் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கம் உண்டு. தேங்க்யூ.